டெல்லியில் நடைபெறவுள்ள முதலமைச்சர்கள் மாநாட்டில் நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்திற்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் நாடாளுமன்ற நிலைக்குழுவிற்கு அனுப்பப்பட்டிருக்கும் நிலையில் மீண்டும் அச்சட்டத்தை பிரகடனப்படுத்தியிருப்பது ஜனநாயக விரோதம் என்றார். வருகின்ற 15ஆம் தேதியன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறவுள்ள முதலமைச்சர்கள் மாநாட்டில் இந்த சட்டத்திற்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை எனில் அது விவசாயிகளுக்கு செய்யும் துரோகம் என்று வைகோ கூறியுள்ளார். ரவுலட் சட்டத்துக்கு பிறகு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அவருடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்தார்கள். அதைவிட கொடுமை நரேந்திர மோடி அரசு இப்பொழுது கொண்டு வருகிற நில ஆக்கிரமிப்பு அபகரிப்பு முயற்சி. நிலம் கையகப்படுத்துகிற இந்த அக்கிரமமான முயற்சியை எல்லா மாநில அரசுகளும் எதிர்க்க வேண்டும், தமிழ்நாடு அரசும் எதிர்க்க வேண்டும். அப்படி எதிர்க்காவிடில் விவசாயிகளுக்கு இந்த அரசு பச்சை துரோகம் செய்கிறது என்று அர்த்தம். முதலமைச்சர் ஜெயலலிதா ஒருவேளை உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர் விரைவில் குணமடைய வேண்டும் என்று வைகோ கூறினார்.